வணக்கம். மீண்டும் ஒரு கலை பயணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நாங்கள் ஒரு கலை பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இது கலை யாத்ரா. தொகுப்பாளர்கள் அப்படின்றது செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க. செய்திகளை மட்டுமே கிடையாது, பல பொது விடயங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க. ஒரு நிகழ்ச்சியினுடைய உயிர் நாடி தொகுப்பாளர்கள் தான். அவங்க பேசுகிற விடயத்தை வைத்து தான் அந்த நிகழ்ச்சியினுடைய தன்மையே அமைய போகுது. ஒரு நிகழ்ச்சிக்கான போக்கும் அவங்களுடைய பேச்சில் தான் அடங்கி இருக்கு. அவங்க சொல்கிற வார்த்தைக்கும் வலிமை இருக்கு. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து அவங்க பயணிக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு தொகுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆகவே அந்த சமூகம் சார்ந்த விடயங்களை பரவலாக உலகளாவிய ரீதியில் கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுடைய கடமை அதீதமாக இருக்கு. ஆகவே நாங்கள் வேறுபட்ட காலத்துல பயணித்து கொண்டிருக்கிற தொகுப்பாளர்களோடு இன்னைக்கு பேச போறோம். நாங்கள் எல்லாருமே எங்களுடைய சின்ன காலத்தில் இவங்களை ரொம்ப அதிசயமாக வியந்து பார்த்துருக்கோம். இவங்களை பார்த்து நாங்கள் ரோல் மாடலாக நினச்சிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான தொகுப்பாளர்கள் பயணத்தை ஆரம்பித்ததும் உண்டு. என்னை போலவே நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியாக பலருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாளரோடு இப்போ நாங்கள் பேச போகிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த தொகுப்பாளர்களில் ஒருவர் திரு விஸ்வநாதன் அவர்கள். வானொலி அறிவிப்பாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் இவர். இலங்கையில் தொலைக்காட்சிகளின் வருகைக்கு பின்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் தன்னுடைய தடத்தை பதித்துக் கொண்டார். ஒரு தொகுப்பாளராக மட்டுமில்லாமல் செய்தி வாசிப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் நாடக அமைப்பாளராகவும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் இவர். செஞ்சொற் செல்வன், கலை மாமணி, வாழ்நாள் சாதனையாளர் போன்ற அரச விருதுகளை வென்றவர். ரத்ன தீபா போன்ற இதர விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். இலங்கையை பொறுத்தளவில் இந்த துறையினூடாக பல்வேறு பிரிவுகளில் மிக நேர்த்தியாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கிய திரு விஸ்வநாதன் அவர்களோடு தொகுப்பாளர்கள் சார்ந்து அன்றைய கால தொலைக்காட்சி துறை பற்றிய பல விடயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு துறையில் பயணிக்கும் போது அந்த துறையினுடைய ஆரம்பம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறுபட்டதாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆரம்பம் இருந்தது? தொகுப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. அப்படி ஒரு விளக்கம் கூட எனக்கு இருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் கலைத்துறையில், ஊடகத்துறையில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதனால் இந்த துறையில் சிறுவனாக இருக்கும் பொழுதே நான் ஈடுபாட்டுடன் அந்த துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதும் மற்ற சில நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது அது போன்ற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது. பள்ளி சிறுவனாகவே வானொலியிலே அந்த கல்வி நிகழ்ச்சிகளை எல்லாம் பங்கு பற்றி இருக்கின்றேன். பாட்டு பாடி இருக்கின்றேன். நாடகங்கள் மற்றும் உரை போன்றவற்றை நிகழ்த்தி இருக்கின்றேன். ஆனால் ஊடகத்துறையில் பணிபுரிய வேண்டும் என்று வந்தவுடன் எனக்கு தெரிந்தது, ஒரு அறிவிப்பாளராக வந்தால் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அறிவிப்பாளராக வந்த பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்க வேண்டியிருக்கும். அது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஆர்வம் ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் கூட அறிவிப்பாளராக வந்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்று தெரிய வந்ததன் அடிப்படையிலே வானொலியில் தான் முதலில் நான் அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டேன். பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, செய்வன திருந்த செய்ய வேண்டும். இப்படி ஒரு பணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எனவே இதை செய்கிற அளவுக்கு திருத்தமாக செய்ய வேண்டும் என்று அதிலே கடும் உழைப்பை வழங்க வேண்டியிருந்தது. பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய விடயங்களை கற்று அதன்படி தான் தொகுப்பாளராக, அறிவிப்பாளராக, செய்தி அறிவிப்பாளராக இன்னும் பல பரிமாணங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தன. அதை நோக்கி நானும் பணியாற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் பிறகு நினைத்து கொண்டேன், எனக்கு இந்த துறை தான் இருக்கின்றது என்று மேலே ஒருவன் நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு விஷயம். எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் நினைத்துக்கொள்வேன். இன்று கூட இந்த துறை இல்லாமல் வேறு துறைக்குள் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக இருந்திருக்குமோ என்று சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு. அந்த காலத்திலே தயாரிப்பு வேலைகளை செய்வது என்பது இப்போது இருப்பதை விட மிகவும் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது அந்த காலத்திலே. அப்படி இருக்கும் பொழுது பல நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு
அப்போது இளைஞனாகவும் இருந்தோம். ஓடி ஆடி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. காதம்பரி என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன் தொலைக்காட்சியிலே. அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபல்யமாக அந்த காலத்தில் இடம்பெற்றது. அந்த நிகழ்ச்சியை காத்திருந்து பலர் பார்த்திருக்கின்றார்கள். ஒரே அலைவரிசையில் தான் எல்லா மும்மொழி நிகழ்ச்சி போகும் அந்த நேரத்தில் தேசிய தொலைக்காட்சியில். சிங்களம், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி திரைப்படம் கூட அதே அலைவரிசையில் தான் செல்லும். அதில் தமிழ் நிகழ்ச்சிக்காக காத்திருந்து பார்ப்பார்கள். பின்னர் கலையரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் பல செய்திருக்கின்றேன். பல நாடகங்கள், தூரத்து கனவுகள் என்ற ஒரு நாடகம் செய்திருக்கின்றேன், தொலைக்காட்சி நாடகம். அதற்கு எனக்கு உண்டா விருது கொடுத்தார்கள். மற்றது தப்பு என்ற ஒரு நாடகம் மலையக பகுதிக்கு சென்று ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் அந்த பின்தங்கிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு சில தொழில்களை செய்யும் பொழுது சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு, சமூக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன என்பது பற்றிய ஒரு நாடகம். அந்த நாடகம் கூட மிகவும் சிறப்பாக போற்றப்பட்டது. நிறைய நாட்டிய நாடகங்கள் நான் தயாரித்திருக்கிறேன். இப்பொழுது நாட்டிய நாடகங்கள் வருகின்றனவா என்று கூட நினைத்தால் அதிகம் என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்திலே வாராந்தம் நாட்டிய நாடகங்கள் பல இலங்கையில் இருக்கிற பல நடன நெறியாளர்களுடைய நாட்டிய அமைப்பிலே நிறைய இசையமைத்து பல பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் இருந்திருக்கார். அவருடைய இசையமைப்பை கொண்டு காட்சி ரூபத்துடன், உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே இந்த புராண திரைப்படங்கள் எல்லாம் வந்தால் மிகவும் பிரபல்யமாக இருந்தது. அந்த திரைப்படங்களுக்கு ஒப்பாக எங்களுடைய நாட்டிய நாடகங்கள் இருந்தன என்று பத்திரிகைகள் கூட விமர்சனங்கள் வந்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அன்றைய கால தொலைக்காட்சி துறை வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரியாக தெரிந்திருக்கும். நீங்க அதற்குள்ள பயணித்த ஒருவர், உங்களுக்கு அந்த துறை என்ன மாதிரியாக இருந்தது? தர்ஷனா, அந்த காலத்தில் நேரம் குறைவு, நேரம் கிடைக்காது. நாங்கள் சில நேரத்தில் நிகழ்ச்சிகளை தயாரித்து வைத்துக்கொண்டு நேரம் கிடைக்குமா, இந்த வாரம் போடலாமா, இல்லை அடுத்த வாரம் தான் எங்களுக்கு நேரம் கிடைக்குமா என்றெல்லாம் நாங்கள் நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்த காலம் இருக்கிறது. இப்பொழுது காலம் மாறிவிட்டது, நிறைய அலைவரிசைகள் வந்துவிட்டன. எனவே அந்த அடிப்படையிலே நிறைய நேரம் இருக்கிறது. பல அலைவரிசைகளிலே நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் தருகின்றார்கள், நீங்கள் எல்லாம் கொடுக்கின்றீர்கள். மக்களுக்கு இப்பொழுது தங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றன என்பதை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் நான் ஒரு கிரமமான ஒரு செய்தி அறிவிப்பாளர். ஒரு வாரத்தில் 2 தரம் 3 தரம், ஏன் 4 5 தரம் கூட நான் செய்தி வாசிக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்லாமல் பல நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கை செய்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த காலத்தில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. எங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைத்தது. எனக்கு கூட அந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றிய போதுதான், அந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் போதுதான் இந்த தொலைக்காட்சி என்ற ஊடகம் இந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கதா என்ற அந்த பரிமாணத்தை பற்றி நானே அறிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் ஒரு கடமை செய்வது போல கலையகத்தில் பதிவு செய்வோம் அல்லது வெளிக்களத்தில் பதிவு செய்வோம், நிகழ்ச்சியை முன்னெடுக்கை செய்வோம். ஆனால் அதை பார்த்துவிட்டு தூர பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கூட அந்த நிகழ்ச்சி பற்றியெல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அதை இப்படி வந்திருக்கலாம் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள். அப்போது நான் புரிந்து கொண்டேன், இந்த தொலைக்காட்சி என்ற ஊடகம் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு சமூக ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் மிகவும் சிரத்தையுடன் முடிந்த அளவுக்கு சரியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி அதிக அளவிலே எனக்கு என்னுடைய மனதில் வர ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்திலே இப்படி மக்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இருந்தன, மக்களுடைய விமர்சனம் இருந்தன. அவ்வப்போது பத்திரிகைகளில் விமர்சனம் வரும். அது மக்களுடைய விமர்சனம் என்று சொல்வதா அல்லது தனிப்பட்டவர்கள் எழுதுகின்ற கட்டுரை என்று சொல்வதா, அதை பற்றி அந்த காலத்தில் அதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்து இருக்கின்றோம். ஆனால் அது காலம் போக போகத்தான் இந்த பார்ட்டிசிபேட்டரி கம்யூனிகேஷன் என்ற ஒரு ஊடகத்தில் வேறொரு பரிமாணம் வரத்துடன் இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியில் இருந்து கொண்டே மக்களுடன் பேசலாம். அப்போது கூட ஓரளவு சில நேரலை நிகழ்ச்சிகளில் பேசக்கூடியதாக இருக்கும் வழியே கிரமமாக எல்லா நிகழ்ச்சிகளிலையும் மக்களோடு மக்களாக நாங்கள் பேசி செய்ய முடியாது. நாங்கள் நிகழ்ச்சியை செய்துவிட்டு அந்த பின்னோட்டத்திற்காக காத்திருப்போம், அல்லது சில நேரத்தில் வெளிக்களத்துக்கு போய் மக்களுடன் பேசி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வந்து நாங்கள் தொகுத்து நிகழ்ச்சியாக ஒளிபரப்பிய காலகட்டம் இருந்திருக்கிறது. இப்பொழுது காலம் மாறி இருக்கிறது. அது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும், சரியான கலைஞர்களை தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பாக ஆரம்ப காலத்திலே தொலைக்காட்சி, அந்த காலத்திலே நான் பணியாற்ற தொடங்கிவிட்டேன். தொலைக்காட்சி என்பது எல்லாருக்குமே ஒரு ஆரம்ப காலம். தொழில்நுட்பவியலாளர்களும் கற்றுக்கொண்ட நேரம், தயாரிப்பாளர்களும் கற்றுக்கொண்ட நேரம், அறிவிப்பாளர்கள் கூட சில தவறுகள் விட்டு கற்றுக்கொண்டு வருகின்ற அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இப்போது 4 தசாப்தங்களுக்கு மேலே இதில் பணியாற்றுபவர்களெல்லாம் நிறைய திறமைசாலிகளாக, பயிற்றப்பட்டவர்களாக, நிறைய அனுபவம் உள்ளவர்களாக வந்துவிட்டார்கள். அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒவ்வொரு துறையில் பெரியவர்களாக இருந்தாலும் தொலைக்காட்சி என்று வந்தவுடன் அவர்கள் புதியவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அநேகமாக இங்கு தொலைக்காட்சிக்கு பயிற்றுவிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை என்பதால் அநேகமான தொழில்நுட்ப கலைஞர்களை, தயாரிப்பாளர்களை எல்லாம் வெளிநாட்டு
வெளிநாடுகளுக்கு அனுப்பினார்கள். புலமை பரிசில் பெற்று எல்லோருமே நாங்கள் எல்லாரும் கூட வெளிநாட்டில் போய்த்தான் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டு வந்தோம். அப்படியான ஒரு நிலை. நிகழ்ச்சிகளை வடிவமைப்பது என்பது பற்றி கூட சில விஷயங்கள் உரையாடப்பட்டன. ஏனென்றால் தொலைக்காட்சி என்பது ஒரு மேற்கத்திய உலகிலிருந்து வந்த ஒரு தொழில்நுட்ப சாதனம். ஆனால் நாங்கள் கீழைத்தைய கலைகள், கீழைத்தைய வாழ்க்கை முறை, எங்களுடைய இலங்கை வாழ்க்கை முறை, பண்பாடு இப்படியெல்லாம் வரும்பொழுது இந்த மேற்கத்தைய தொழில்நுட்பத்துக்குள்ளே இந்த கலைகளை எல்லாம் நாங்கள் கொண்டு வரும்பொழுது அது சரியாக பொருந்தி வர வேண்டும். பொருத்தமில்லாத நிலை வந்துவிடன் அந்த நிகழ்ச்சி பல பேரை சென்றடையவில்லை. அப்படியான தவறுகள் கூட ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பணிப்பாளர்களோ அல்லது பெரியவர்களோ தினசரி அழைத்து முதல் நாள் இடம்பெற்ற அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை காலையில் எல்லாரையும் வைத்து பேசுவார்கள். அப்போது தெரியும் இந்த நிகழ்ச்சி சரியாக வந்தது, இது நல்ல நிகழ்ச்சி தான், நல்ல விடயத்தை தான் கொண்டு வர பார்த்தார்கள், ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இது இரண்டும் பொருந்தி வரவில்லை, அல்லது எங்களுடைய பண்பாட்டுக்கும் இந்த மேற்கத்திய தொழில்நுட்பத்துக்கும் அது பொருந்தி வரவில்லை என்ற விமர்சனம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே அப்படி கற்றுத்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்று வந்தவுடன் அதிக அளவிலே ஆரம்பத்தில் கொழும்பை சார்ந்த இடத்தில் வரும்பொழுது ஆங்கில மொழியில் தான் நிறைய இருந்தது. போக போகத்தான் உள்ளூர் மொழிகளான சிங்களம், தமிழில் அது நிகழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்து இப்போது ஏராளம். தமிழில் கூட விரும்பிய அளவுக்கு இலங்கையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்தும் நிகழ்ச்சிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் இப்போது இப்போ இருப்பவர்களுக்கு நிறைய அனுபவ ரீதியாக நிறைய கற்றுவிட்டார்கள். அப்போது அவர்கள் ஒவ்வொன்றை செய்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு அடுத்த முறை நல்ல நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அந்த காலத்தில். நேரலைக்கும் பதிவு செய்யப்பட்ட, அதாவது ரெக்கார்டிங் நிகழ்ச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? நல்ல ஒரு கேள்வி. நேரலை என்று வரும்பொழுது, நேரலை என்றால் அது ஒரு முறை தான். அது சரியோ தவறோ, எந்த தவறும் ஏற்படாமல் சரியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உத்வேகம் தயாரிப்பு குழுவினர் அனைவருக்கும் இருக்கும், தயாரிப்பாளருக்கும் இருக்கும், இந்த நிகழ்ச்சி முன்னளிக்கை வழங்குபவருக்கும் இருக்கும். அப்படி வரும்பொழுது முற்று முழுதாக தங்களுடைய சிரத்தையையும் தங்களுடைய அந்த ஆர்வத்தையும் அவர்களுடைய அந்த முழு திறமையையும் இந்த நிகழ்ச்சி அரை மணித்தியாலம் நேரலை போகிறது அல்லது ஒரு மணித்தியாலம் நேரலை போகின்றது என்று வந்துவிட்டால் முற்று முழுதாக தங்களுடைய கவனத்தை அதிலே செலுத்தி செய்கிற ஒரு தன்மை வருவதால் நேரலை நிகழ்ச்சிகள் உயிரோட்டமிக்கவையாக இருக்கதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதேவேளை சில நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டுத்தான் ஒளிபரப்ப வேண்டும். அப்படி வரும்பொழுது அந்த எல்லோருமா சேர்ந்து அந்த தங்களுடைய சிரத்தையை தருகின்ற அந்த நிலை சில நேரத்திலே பின்னடைவு வரலாம். ஒருவருக்கு இது ஒளிப்பதிவு தானே, இது ஒளிப்பதிவு தானே, எனவே நாங்கள் ஒரு தரம் தவறுவிட்டால் இன்னொரு தரம் செய்யலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் ஒருவர் தவறவிட்டால் அது ஒரு குழு தயாரிப்பு. இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கின்றீர்கள் என்றால் அது ஒரு குழு தயாரிப்பு. ஒருவருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சற்றே குறைந்து விட்டாலே அந்த நிகழ்ச்சி போய்விடும், மீள ஒளிப்பதிவுக்கு போவீர்கள். ஆனால் அதிலே ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. இப்படி பல பதிவுகளை எடுத்துவிட்டு எடுத்த பதிவுகளிலே சிறப்பான திறமான பதிவை நீங்கள் எடுத்து தொகுக்கும் பொழுது ஒரு நல்ல நிகழ்ச்சி வரும். எனவே இரண்டு பகுதியிலும் இரண்டு விதமான ஒளிப்பதிவுகளிலும் நன்மைகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் அந்த நேரலை என்று வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒரே தரத்தில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள். இப்போ மேடை நிகழ்ச்சி கூட நாங்கள் அது இப்போ மேடை நாடகமாக இருக்கலாம், வேறு நிகழ்ச்சியாக இருக்கலாம், இரண்டாவது முறை போக முடியாது. ஒரு முறை சொன்னால் ஒரு முறை நிகழ்த்தினால் அதுதான் கலை. அது கிட்டத்தட்ட அதை போல தான் இந்த நேரலை நிகழ்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே நேரலையாக இருந்தால் என்ன மற்றும் பதிவு செய்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் முற்று முழுதாக நான் என்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுப்பேன். செய்கின்ற விஷயத்தை திருத்தமாக நான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முற்று முழுதாக என்னுடைய பங்களிப்பை கொடுத்தாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த தயாரிப்புகள் அல்லது நேரல் நிகழ்ச்சி என்பது கூட்டு தயாரிப்பு. வேறு யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஒத்துழைப்பு நல்காமல் விட்டால் அல்லது அவர்களுக்கு அதிக சிரத்தை இல்லாமல் விட்டால் அவர்களுடைய தவறு கூட என் மீது பிரதிபலித்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். சில நேரத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் சிரேஷ்ட ஒளிபரப்பாளராக இருந்து ஒரு இளையவரை கூப்பிட்டு இதையெல்லாம் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று ஒரு பணிப்புரையை வழங்கும் பொழுது அவர்கள் சரியாக செய்துவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். சில பேர் நாங்கள் சொன்னதை விட இன்னும் அழகாக செய்வார்கள், அது ஒரு பெரிய பூரிப்பு. ஆனால் சில பேர் அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்தாமல் அந்த நிகழ்ச்சியையே பழுதுபட விட்டு விடுவார்கள். அப்படி வரும்பொழுது அதால் வருகின்ற பழி பாவங்களை கூட சுமக்க வேண்டிய இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இருவேறுபட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பாளர்களோடு நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஆரம்பத்திலேயே நாங்கள் திரு விஸ்வநாதன் அவர்களோட பேசியிருந்தோம். அடுத்ததான் நாங்கள் பேச போகிறது திரு ராகேஷ் சர்மா அவர்களோட.
தொகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் ராகேஷ் சர்மா. 2004 முதல் இப்பொழுது வரையில் பகுதி நேர தொகுப்பாளராக இருப்பவர் இவர். சக்தி தொலைக்காட்சியில் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா, இன்ஃபார்மல் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர். நியூஸ் ஃபர்ஸ்டின் பவர் மூவ்ஸ் என்ற பாட்காஸ்டையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். இதை விடவும் சக்தி தொலைக்காட்சிகளில் நடைபெறும் விசேட நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியவர். ரைகம் டெலி அவார்ட்ஸின் சிறந்த தொலைக்காட்சி அறிவிப்பாளருக்கான விருதினையும் பெற்றுக் கொண்டவர். இவர் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் சார்ந்து மிகவும் நேர்த்தியாகவும் மக்களுக்கு புரியும் வகையிலும் தமிழை தனித்துவமாக கொண்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய ராகேஷ் சர்மாவோடு உரையாடலாம். ராகேஷ், தொகுப்பாளரா உங்களுடைய பயணம் எந்த மாதிரியாக ஆரம்பித்தது? தொகுப்பாளராக 2004 தான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணா இலவே இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் நிகழ்ச்சி படைத்தவர்களாக இருந்தார்கள் நீண்ட காலமாக. அந்த நேரத்தில் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய பணிப்பாளராக இருந்தார். அவை என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணா 2 பேருடைய கட்டாய வற்புறுத்தலின் பேரில் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு சென்றிருந்தேன். ஒரு தேர்வும் எனக்கு இடம்பெற்றிருந்தது. ஆகவே திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தேர்வில் என்னை தெரிவு செய்தார். அதிலிருந்து தான் அந்த பயணம் ஆரம்பித்தது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே. ஆகவே இந்த ஊடகத்துறைக்கு எனக்கு ஒரு முன்னோடி என்று கேட்டால் அது திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர். அவர் போல தான் பேச வேண்டும், அவர் போல தான் கதைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆரம்ப காலத்திலே எனக்கு இருந்த ஒரு அவா. சில பேர் என்றும் சொல்வார்கள், உங்களுடைய பேச்சிலே விஸ்வநாதன் சார் அவ்வப்போது வந்து செல்வார் என்று சொல்லுகிறார்கள். அதே ஒரு பெருமையாக நான் இப்பொழுதும் பார்க்கிறேன். அதுக்கு பிறகு 2 வருடங்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பிறகு பல்கலைக்கழகம், வேலை என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாகவே இந்த ஊடக பயணத்துக்குள் என்னால் ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை. ஒரு 6 வருடம் நான் ஊடகத்துக்குள்ளே இருக்கவில்லை. ஊடகம் என்னுடைய எதிர்காலம் என்று சிந்திக்கவும் நான் இல்லை. 2013 ஐயா துரை கஜமுகன் அவர்கள் ஒரு முறை அவரோடு சந்தித்து பேசுகின்ற பொழுது, நன்றாக பேசுகிறாயே, ஏன் நீ வந்தொருக்கா நிகழ்ச்சி செய்யக்கூடாது, மீண்டும் ஒரு முறை வாமன் நிகழ்ச்சி செய்கிறதுக்கு என்று என்னை வர சொல்லியிருந்தார். அப்போ ஒரு முறை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். பெரிதாக பேசவில்லை. அந்த 1 மணி நேர நிகழ்ச்சி, குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நானோ ஒரு 5-6 வசனம் தான் பேசியிருப்பேன். இடைவேளைக்கு சென்று வாருங்கள், மீண்டும் இடைவேளையிலிருந்து மீண்டும் இணைந்து கொள்கிறோம், நேரம் இப்பொழுது என்ற அந்த மாதிரியான சில 4-5 வசனங்களை மட்டும்தான் நான் பேசினேன். முழுமையாக பேசவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியவும் இல்லை, ஒரு பயமும் எனக்கு இருந்தது. அதனால் ஒரு நிகழ்ச்சியோடு நின்றுவிட்டேன். அப்புறம் மீண்டும் வற்புறுத்தி கஜமுகன் அவர்கள் 1 மாதத்துக்கு பிறகு கட்டாயம் வா, உன்னால் முடியும் என்று என்னை சொல்லி மீண்டும் என்னை வர வைத்தார். அதிலிருந்து என்னோட சேர்ந்து பணியாற்றிய சக தொகுப்பாளினி ஹம்சியாக இருக்கலாம், அந்த ப்ரொடியூசர் மாலனாக இருக்கலாம், அதே நேரத்தில் பிரணீதா, இவர்கள் தான் ஆரம்பத்தில் நான் பணியாற்றிய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், சக தொகுப்பாளர்கள். அவர்களிடம் நான் என்னை சரணடைந்து சொல்லிவிட்டேன், தயவு செய்து என்னை ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சியாவது என்னை வடிவாக செய்வதற்கு எனக்கு ஒரு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று. அவர்களும் மனம் வைத்து எனக்கான ஒரு உதவியை ஆரம்ப நேரத்திலே செய்தார்கள். அதற்கு பிறகு சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் இந்த துறைக்குள்ளே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். உங்களுக்கு அங்கீகாரம் பெற்றது அந்த நிகழ்ச்சி எது ராகேஷ்? எனக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடித்த நிகழ்ச்சி, என்னை பல பேர் கூப்பிடுகின்ற பொழுது, நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் வர்ற ராகேஷ் அண்ணா தானே என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த குட் மார்னிங் ஸ்ரீலங்கா என்னை பெரிய அளவிலே சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. எங்கள் விடிய காலையிலே எங்களுடைய முகத்தில் தான் பல பேர் முடிப்பார்கள். ஆகவே பல பேருக்கு எங்களுடைய முகம் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. அதனால் எனக்கு அந்த காலை நேர நிகழ்ச்சி பிடிக்கும். நீங்கள் நிகழ்ச்சிக்கு தயாராகிற விதத்தை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு தெரியாத ராகேஷ் என்ன மாதிரியாக நிகழ்ச்சிக்கு தயாராகுவீங்க? தர்ஷனா, கிட்டத்தட்ட நான் இப்பொழுது ஒரு 13 வருடங்களுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சியை படைத்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சி படைக்கின்ற பொழுதும் ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பிரசவிப்பாரோ, எவ்வளவு முயற்சி எடுத்து பிரசவிப்பாரோ, அதே அளவு முயற்சியைத்தான் ஒரு நிகழ்ச்சியிலையுமே நான் மனசுக்குள்ளே வைத்துக்கொள்வேன். இந்த வசனம் சரியாக எனக்கு திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சொன்னார். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு பிரசவம் போன்றது என்று அவர் சொன்னார். அது மனதுக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது. கட்டாயம் முதல் நாள் இரவு முழுவதுமாக இதைத்தான் நான் படிப்பேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் அடுத்த நாள் காலை நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இரவே என்னுடைய மனதுக்குள்ளே இந்த விடயங்கள் பேச வேண்டும் என்று சிந்தித்து விடுவேன். அதை தாண்டி என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா எல்லோரும் வீட்டில் இருப்பார்கள். அவர்களிடம் இதுதான் நாளைக்கு டாபிக், என்னென்ன பேச வேண்டும் என்று கேட்பேன். உண்மையாக சொல்லப்போனால் புத்தகம் எடுத்து நான் வாசிப்பதில்லை. ஆனால் செவி வழியாக
தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த துறை சார்ந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து அடுத்த நாள் காலையிலே நிகழ்ச்சியை படைப்பேன். ஒரு தயாரிப்பாளருக்கும் தொகுப்பாளருக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சரியாக அமையாவிட்டால் தர்ஷனா ஒரு நிகழ்ச்சியை சமூகத்துக்கு சரியான வகையிலே படைக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி நிறுவனத்தினுடைய நோக்கம், அந்த நிகழ்ச்சி கொடுக்கிற நிறுவனத்தினுடைய நோக்கம் சமூகத்துக்கு நல்ல படைப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்கு பிரதான காரணகர்த்தாவாக இருப்பவர் தயாரிப்பாளர். தயாரிப்பாளருடைய அந்த எண்ணக்கருக்களை தொகுப்பாளர் சரியான வகையிலே கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே தயாரிப்பாளருக்கும் தொகுப்பாளருக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு அந்யோன்ய தொடர்பு இருக்க வேண்டும். தொகுப்பாளருக்கு எது முடியும், எது முடியாது, எது அவருடைய வரையறை என்பதை தயாரிப்பாளர் தெரிந்து வைத்துக் கொள்வார். இப்படி பல தயாரிப்பாளர்கள் எங்களுடைய நிறுவனத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். சில தயாரிப்பாளர்களை கண்டால் நான் அவர்களிடம் என்னை ஒப்படைத்து விடுவேன். ஏனென்றால் என்னை நீ வழிநடத்தி செல், இதுதான் அந்த தயாரிப்பாளரிடம் நான் எதிர்பார்க்கிறது. இவருக்கு இது பேச முடியும், இது பேச முடியாது என்பது தயாரிப்பாளர்களுக்கே தெரியும். ஆகவே முழுமையாக நாங்கள் தயாரிப்பாளரை நம்பி நாங்கள் நிகழ்ச்சியை படைப்போம். சில நேரங்களிலே சில தயாரிப்பாளர்கள் மாறுகின்ற பொழுது துர்ப்பாக்கியமாக எங்களுக்கு சில வழிகளிலே சில தயாரிப்பாளர்களுக்கு விடயதானம் சம்பந்தமான அறிவு, தொகுப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட அவர்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்காமல் இருக்கலாம். சில வேளைகளிலே ஆரம்ப காலத்திலே வந்தவுடனும் தொகுப்பாளருடைய பண்பு எது, தொகுப்பாளருக்கு எவ்வளவு முடியும், எது முடியாது, எதை பேசுவார், எதை பேச மாட்டார் என்பது தெரியறதுக்கு காலம் எடுக்கலாம். ஆகவே அந்த நேரங்களிலே பல முரண்பாடுகள் வரலாம் ஆரம்பத்திலே. ஆனால் காலப்போக்கிலே அவை பழக அது மாற்றமாகி நல்ல ஒரு உறவுக்குள்ளே அவர்கள் போவார்கள். தயாரிப்பாளரோடு நல்ல உறவு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை யாராலும் படைக்க முடியாது, வென்று விடவும் முடியாது. என்னுடைய இந்த ஒரு 13 வருட ஊடக காலத்திலே என்னை வழிநடத்தியவர்கள், என்னை வெற்றியடைய செய்தவர்கள் என்று கேட்டால் முழுமையாக என்னுடைய தயாரிப்பாளர்கள் தான். பேர்களை குறிப்பிட முடியாது, பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் தயாரிப்பாளர்கள் தான் என்னை வளர்த்து விட்டவர்கள். இன்றைய காலத்தில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுடைய நிலை எந்த மாதிரியாக இருக்கு? பாவம், உண்மையாகவே பாவம். காரணம் என்னவென்று சொன்னால், நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு பல விடயங்களை படிக்க வேண்டும், அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற அடிப்படையில் ஊதியம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை தான் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள். எந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து சொல்லுங்க. அவர்களுக்கு வேறு ஏதாவது வகையிலே பணம் கிடைக்கிற வாக்கம் இருந்திருந்தால் அவர் பணக்காரராக இருப்பார் ஒழிய, மற்றபடி எந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரும் பணக்காரர்கள் அல்ல. நடுத்தர வர்க்கத்தினர்கள் தான் அவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் உண்மையாகவே பாவம். ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல வசனத்தையே நீங்கள் தான் சொல்லிவிட்டீர்கள். நல்ல பண்பாளராக இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அது இந்த தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே 100க்கு 100 உண்மை. நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? எங்களுடைய மனதில் நேர்மறையான எண்ணம் இருக்கிறதா? நாங்கள் நட்புரிமையுடன் பழகுகிறோமோ? இந்த கேமரா இருக்கிறது என்று நான் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த துறை சார்ந்த கற்பித்தலை நான் மேற்கொள்வதுண்டு. நான் எல்லோருக்கும் சொல்லுவேன், அந்த கேமராவை நீங்கள் உங்களுடைய ஒரு ஆருயிர் நண்பனாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த நல்ல எண்ணத்துடன் பேசும் பொழுதுதான் மக்களுக்கு அந்த உணர்வு சென்றடையும், அது பிரதிபலிக்கும். இதுவே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு நாங்கள் பேசினால் அது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும். முதலாவது மொழி அறிவு இருக்க வேண்டும் கட்டாயமாக. 3 மொழி அறிவிருந்தால் உண்மையாகவே உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் கட்டாயம் வருவார். ஆனால் அது அமையாவிட்டால் குறைந்தது 2 மொழி அறிவாது அவர்களுக்கு இருக்க வேண்டும். இது ஒன்று. 2வது சமூக அறிவு இருக்க வேண்டும். அந்த விடயதானம் சம்பந்தமான அறிவு எப்பொழுது ஒருவருக்கு வரும் என்று சொன்னால் சமூகம் சார்ந்த ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஆகவே அது சமூகத்தோடு அதிகமாக பழக வேண்டும், பேச வேண்டும். இப்படி சமூகத்தோடு ஒருவர் இணைந்து கொண்டால் இயற்கையாகவே அவருக்கு இந்த நிகழ்ச்சி படைப்பதற்கான அறிவாற்றல் வந்துவிடும். அது மிக முக்கியமான விடயம். 2வது, நிகழ்ச்சி படைக்கின்ற பொழுது பார்க்கின்ற நேர்கள் எல்லா மதத்தவர்களாகவும் இருப்பார்கள், எல்லா மொழியினத்தவர்களாகவும் இருப்பார்கள். எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பண்பு எங்களுக்கு தேவை. எங்களுடைய என்ன மதமோ நாங்கள் அந்த மதத்தை மட்டும் நாங்கள் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு பேசாமல் எல்லா மதமும் எங்கள் மதம் என்பது போல் நாங்கள் பேச வேண்டும். எல்லா மொழியினரும் எங்கள் மொழியினர் என்பது போல் நினைத்து பேச வேண்டும். அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்க வேண்டும். தொலைக்காட்சி என்று விட்டால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வானொலி என்று வந்துவிட்டால் அகத்தின் அழகு குரலில் தெரியும். எனவே மக்களை நாங்கள் ஏமாற்றி விட முடியும். அவர்களுக்கு சில நேரத்தில் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், பார்வையாளர்களுக்கு எங்களை விட அதிகமாக தெரியும்.
அப்போ அதையும் நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தவறுகளை நாங்கள் அதிக அளவில் செய்யாமல் மனிதன் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் ரோபோக்களோ இயந்திரங்களோ அல்ல. இருந்தாலும் சில தவறுகள் வந்தாலும் அதை ஒரு மனித நேயத்துடன் ஒரு பண்பாளனாக அதை கையாண்டு மக்களுக்கு எந்தவித மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தாத விதத்திலே கையாளக்கூடிய ஒரு பண்பாடு, அப்படியான ஒரு ஆளுமை ஒரு தொகுப்பாளருக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிகழ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிகழாக இருப்பார்கள். சில பேர் சபை நாகரிகம் அறிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில வேளைகளில் அவர்கள் சபை நாகரிகம் அறியாமல் பேசுவதாக இருப்பார்கள். உங்களுக்கு பிடிக்காவிட்டால் ஒருவருடைய கருத்து அதை கௌரவமாக மறுதளிக்கின்ற ஒரு பண்பு இருக்க வேண்டும். எங்களுக்கு பிடிக்காது என்பதற்காக ஒருவரை நாங்கள் ஏசியோ அல்லது அவரை நாங்கள் முறையற்ற விதத்தில் நடத்தவே முடியாது. கௌரவமாக அனைத்து கௌரவத்தையும் கொடுத்து எங்களுடைய கருத்து மறுதளிக்கின்ற ஒரு பண்பு நிச்சயமாகவே இருக்க வேண்டும். சில நேரங்களிலே சில நேயர்கள் உணர்ச்சிவசப்பட்டு பேசுவார்கள், அழுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் தான் அந்த நேரத்திலே அன்பானவர்களாகவும் நண்பர்களாகவும் தோழிகளாகவும் தோழனாகவும் ஒரு அப்பாவாகவும் ஒரு தம்பியாகவும் இருந்து அந்த இடத்திலே அன்பான வார்த்தைகளை பேசி ஆஸ்வாசப்படுத்த வேண்டும். இப்படி பல முறை எங்களுடைய நிகழ்ச்சியிலே குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியிலே பல தலைப்புகளிலே பல நேர்கள் அண்ணா அக்கா என்று சொல்லி மகனே என்றெல்லாம் சொல்லி பல பேர் அழுதிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளையை நினைத்து அழுதிருப்பார்கள். அப்போ எங்களை அறியாத கண்ணீரெல்லாம் எங்களுக்கும் வரும். ஆகவே அந்த உணர்வாக நாங்கள் இரண்டரை கலந்து விடுவார்களோடு ஆகவே அவர்களுடைய உணர்வை மதித்து எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு தன்மை கட்டாயமாக வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்த தர்ஷனா, நாங்கள் அதிபர்கள் ஆசிரியர்களை சரியான வகையிலே நடத்த வேண்டும். ஆசிரியர்கள் பெரிய அளவிலே மன உளைச்சல் படுகிறார்கள். இந்த அதிபர்களுடைய சில இறுக்கமான கண்டிப்புகளால் மனமுடைகிறார்கள். அதனால் அவர்களுக்கு மாணவர்களோடு சரியான வகையிலே பாடம் எடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்து அந்த தலைப்பிலே நாங்கள் சில கருத்துக்களை முன்வைத்தோம். ஒரு அதிபர் மட்டக்களப்பில் இருந்து அழைப்பை ஏற்படுத்தி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, ஒரு அதிபர் சார்ந்த விடயம் கதைப்பது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, உங்களுக்கு என்ன தெரியும் அதிபருடைய தொழில் சம்பந்தமாக என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி உண்மையாகவே அவர் நியாயமாகத்தான் கேட்டார். ஏண்டா சில வழிகளிலே அந்த அதிபர் சார்ந்த தகவல்கள் தெரியாமல், அதிபர்களுடைய பணிகள் தெரியாமல் சில பேர் கதைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் கோபம் வந்து விட்டது, பேசினார். அவரை கௌரவமாக அந்த இடத்தில் நடத்தி என்னுடைய பதிலாக இருந்தது. என்னால் என்னை நோக்கித்தான் அவர் கேட்டிருந்தார். அந்த நேரத்தில் என்னுடைய அப்பா அம்மா எல்லோரும் கல்வி பணிப்பாளர்களாக இருந்தவர்கள், அம்மா ஆசிரியர் ஆலோசகராக இருந்தவர்கள். அந்த கல்வி சூழல் எனக்கு அதிகமாக பரீட்சைப்பட்ட சூழல். ஆகவே அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இந்த கல்வி சூழலுக்குள்ளே தான் நான் வந்தேன். அதனால் இது பேசுவதற்கு ஓரளவு தகுதி எனக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதிபர் அவர்களே, நன்றி இணைந்து கொண்டமைக்கு, உங்களுடைய கருத்தை சிறந்தாட்டு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த சம்பாதனையை முடித்து கொண்டோம். ஆனால் உனக்கு என்ன அதிக அருகதை இருக்கிறது பேசுவதற்கு என்று அதிபர் கேட்டது இன்னும் மனதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு தொகுப்பாளருக்கு கூடிய உண்மையான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், எல்லா துறை சார்ந்த அறிவும் அந்த தொகுப்பாளருக்கு இருக்க வேண்டும். அது மருத்துவமாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம். எந்த துறையை எடுத்தாலும் தொகுத்து வழங்குகின்ற பொழுது அவருக்கு அந்த விடயதாரம் தெரிந்திருக்க வேண்டும், தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆகவே எல்லா தொகுப்பாளரும் அவ்வாறு தான் இருக்கவும் வேண்டும். ஆகவே வித்தியாசமான துறைகளாக இருந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியும். இன்றைய காலத்தில் நிறைய தொகுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கேள்வி. என்னை பொறுத்தவரையில் நான் அவர்களை கண்டு வியப்பதுண்டு. நிறைய திறமைசாலிகளை நான் பார்க்கின்றேன். அதற்காக எங்களுடைய காலகட்டத்திலும் ஆரம்பித்த போது நான் பார்த்து வியந்த என்னுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கூட சில விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது நிறைய விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது. நிறைய அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், நிறைய அந்த புத்தி கூர்மை அவர்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு அறிவிப்பாளருக்கு மிகவும் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் அந்த எதை செய்தாலும் தரமுள்ள விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுவாக நான் இளம் தலைமுறையை நான் நிறைய இடங்களில் கற்பிப்பதுண்டு, பல்கலைக்கழகங்களில் கூட கற்பிப்பதுண்டு. அப்போது நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் புதுமையை செய்யுங்கள், புதுமை வரத்தான் செய்யும். நாங்கள் பழைய விஷயத்தையே சொல்லிக் கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. பழைய விஷயங்களை நாங்கள் விட்டு ஒதுக்க வேண்டும் என்றும் இல்லை. பழைய விஷயங்கள் சில நல்ல விஷயங்களை பழமையை நாங்கள் போற்ற வேண்டும். தொன்மையான விஷயங்களை நாங்கள் போற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சி ஒவ்வொரு தொகுப்பாளர்களுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் புதுமையை செய்யுங்கள், ஆனால் தரமாக செய்யுங்கள். இப்போ தமிழ் மொழியை கூட பாவிக்கும் பொழுது அதை தரமான மொழி பிரயோகத்தை கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வேண்டுகோள் பொதுவாக இருக்கின்றது. நான் மட்டுமில்லை, நிறைய
பார்வையாளர்கள் சொல்வார்கள் இந்த உச்சரிப்பை சரியாக. ஏனென்றால் சிறுவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கூட பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் வானொலி இருந்த மிகச்சிறந்த ஒலிபரப்பாளர்கள் பேசிய விஷயங்களை கேட்டுத்தான் இலக்கியத்தையும் இசையையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் நாங்கள் பேசுவதை கேட்டு மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே சரியாக பேச வேண்டிய அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆனால் காலம் மாறுகிறது. அந்த பேசுகின்ற அந்த பாணி என்று சொல்வார்களே, அந்த 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 ஸ்டைல் என்று அது மாறிவிட்டது. அதை நான் தவறென்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விஷயத்தை தான் இப்போது பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த கலைகளோ மொழியோ ஒரு தேக்க நிலையில் இருப்பதிலேயே. மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது, கலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், நாகரிகம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது, நாகரிகம் வளர்கிறது, விஞ்ஞானம் வளர்கிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது. இதெல்லாம் வரும்பொழுது தரமான ஒரு வளர்ச்சிக்கு எல்லோரும் சேர்ந்து அதை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி எங்களிடம் எல்லாரிடம் இருந்தால் அது சிறப்பு என்று நான் கருதுகிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அதிகரித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்கும் தனித்தனியான தொகுப்பாளர்கள் இப்போ இருக்கிறாங்க. இந்த நிலை ஆரோக்கியமானதாக இருக்குதா? இப்போ இருக்கக்கூடிய இந்த தொகுப்பாளர்களுடைய தன்மை பற்றி, அவர்களுடைய இந்த போக்கு, அதாவது தொகுப்பாளர்களுக்கான முறைமை அவர்களால் பின்பற்றப்படுதா? உண்மையாகவே ஆரோக்கியமான விடயம்தான். பல அறிவிப்பாளர்கள் வர வேண்டும். இந்த துறைக்கு அறிவிப்பாளர்கள் வருவது மிக மிக குறைவு. வந்தாலும் நிலைத்து நிற்பது அதிலும் அதிகமாக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அறிவிப்பாளர்கள் வர வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அந்த அறிவிப்பாளர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்த அறிவிப்பாளர்கள் இருக்கக்கூடிய அந்த பண்பு அவர்களுக்கு இருக்காது. பண்பு என்றால் கொஞ்சம் ஒரு 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 மற்றவர்களோடு அன்பாக பழகிறது, அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்பது, நான் என்ற ஒரு அகங்காரம் இல்லாமல் இருப்பது, ஒரு தயாரிப்பாளர் எதை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் சரியான வகையிலே பின்பற்றுவது என்ற மாதிரி பண்புகள் இப்போ வருகின்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு 25 நிகழ்ச்சி செய்துவிட்டால் அவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது என்பது போல் ஒரு சில தொகுப்பாளர்களுக்கு அந்த எண்ணம் வருவதனால் நீண்ட காலத்துக்கு அவர்களால் பயணிக்க முடியாமலே போகிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. பிரபல்யமாக வேண்டும் என்று நிகழ்ச்சி தொகுப்பாளராக யாரும் வந்தால் அந்த பயணம் ஒரு குறுங்கால பயணமாகத்தான் இருக்கும். என்றால் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுடைய அறிவு பேச பேச வெளியே வந்துவிடும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் படைத்து விட்டு செல்லலாம். ஆனால் எங்களுடைய ஆளுமையையும் அறிவையும் நாங்கள் வளர்த்து கொள்ளாவிட்டால் அந்த நிகழ்ச்சியிலே நீண்ட காலம் இடம் பிடிக்க முடியாது. இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதாவது அந்த பொதுவான அறிவு குறைவான நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அறிவான நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே அது முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டும், அவர்கள் இதுக்குள் வரவிடக்கூடாது, வந்தாலும் கரனால் இருக்க விடக்கூடாது, என்ன வகையிலே பிரச்சனை கொடுத்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டால் என்னுடைய இடம் போய்விடும் என்ற நிலைப்பாட்டிலே பல நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், நீங்கள் தொகுப்பாளராக இருக்கும்போது நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கீங்க. நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பல சவால்கள் எதிர்கொண்டிருக்கிறோமா தர்ஷனா? இந்த நீண்ட நாட்கள் பயணத்திலேயும் 2-3 சவால்களை ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை வெளிநாட்டிலே ஒரு 15 வருடமாக அந்த பிள்ளை வரவில்லை, எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருப்பா. அவருக்கு ஒரு துணை என்கிற நிகழ்ச்சியை பார்ப்பது தான் என்று சொல்லி விம்மி அழுதா. என்னுடைய மகன் மாதிரித்தான் நான் சிந்திக்கிறேன் தம்பி என்று சொல்லி விம்மி அழுகின்ற பொழுது அதில் நானும் இருந்தேன், என்னோட சக தொகுப்பாளினியும் இருந்தார். எல்லோரும் சேர்ந்து அழுதோம். ஆனால் அழுகையை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது அந்த நிகழ்ச்சியோடு அதோடு மிக சவாலாக இருந்தது. என்னால் அழுது கொண்டே நிகழ்ச்சியில் பேசவும் முடியாது, கதைக்கவும் முடியாது, ஒரு பிரேக் சொல்லவும் முடியாது. ஏதோ ஒரு வகையில் அதை சமாளித்து கொண்டு நாங்கள் போனோம். அது ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். இன்னும் ஒன்று, ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம் 2020ஆம் ஆண்டு அந்த கோவிட் டைமிலே எல்லோருமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற காலம் அது. அந்த டைம் ஒரு தலைப்பு கொடுத்தோம். அந்த தலைப்புக்கு ஒருவர் பதில் சொல்லுகிறார். அந்த பதில் அந்த தலைப்போடு சம்பந்தமே இல்லை. அப்போ எங்களுக்கு சிரித்தால் சில வழிகளில் அவருக்கு ஒரு அவமானமாக போயிடும். அவருடைய பதிலுக்கு நாங்கள் அவகௌரவம் கொடுப்பது போல் போய்விடும். அவை சிரிப்பை அடக்க முடியவில்லை. நான் என்னுடைய பக்கத்தில் இருந்த தொகுப்பாளர் ராஜ், அவரை பார்த்தா ராஜுக்கும் சிரிப்பு அடக்க முடியவில்லை, அவர் என்ன பார்த்தா எனக்கும் சிரிப்பு அடக்க முடியவில்லை. 2 பேரும் சிரித்து கொண்டே இருந்தோம். சிரித்தால் நிகழ்ச்சி நன்றாக இருக்காது என்பதற்காக ஏதோ இருமல் வருவது போல் நாங்கள் எங்களை சைகைகளால் மாற்றிக்கொண்டோம், இருமி கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். தாஜ்மஹாலில் இருக்கின்ற 2 கல்லறைகள் இருக்கின்றன, அதில் யாருடைய கல்லறைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது சொல்லி அந்த கேள்வி. முதல் கேள்வி கோவலனும் கண்ணகியும், அவங்க 2 பேரும் காதலர்கள். இரண்டாவது கேள்வி ஷாஜகானும் மம்தாஸும். சரி ஐயா,
நாங்கள் ஐயா நாங்கள் ஒரு கேள்வி தான் கேட்டுனாங்க ஐயா. ஆமா 1 2 கேட்டிருந்தீங்க தானே? நாங்கள் குறிப்பிட்ட அந்த இலக்கத்திற்கு அவர் பதில் சொல்லுகின்றார். சரி, கல்லறைகளின் விளக்கத்திற்கு. அதாவது முதலாவது கல்லறையில யார் இருக்காங்க ஐயா? கோவலனும் கண்ணகி. கோவலனும் கண்ணகி. இரண்டாவது கல்லறை ஐயா? மும்தாஸும் ஷாஜகான். சரி, நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா உங்களுடைய பதில் சரியான பதில் என்று. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்ற ராகேஷ், நாங்கள் மீண்டும் நேர்களுக்கு கூறுகின்ற ஒரு விஷயம், முதலாவது இரண்டாவது இல்லையா ராகேஷ்? சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதில் சரியான பதிலா என்று சொல்லி. எனவே இந்த பதிலை வந்து எங்களுடைய நண்பருக்குள்ளாம வந்து பரிசீலித்து எங்களுக்கு சொல்வார்கள். தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசலாம். அதிலும் குறிப்பாக அந்த முதலாவது இரண்டாவது என்று சொல்லுகின்ற குறிப்பாக சில தடங்கள் தொடர்ச்சியாக நான் கைகளால் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை. அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உடனடியாக எங்களுடைய தயாரிப்பாளர் அதை சுதாரித்து கொண்டு உடனடியாக ஒரு இடைவேளைக்கு சென்று விட்டார், பிரேக்குக்கு சென்று விட்டார். உடனடியாகவே எங்களுடைய அந்த நேரத்தில் அலைவரிசை பிரதானியாக இருந்த அபர்ணா சுதன் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி, ஏதாவது பிரச்சனையா ஸ்டூடியோக்குள்ளே, என்ன பிரச்சனையே இருமுறீங்க என்று அவர் நினைத்தார். இங்கே ஏதோ ஒரு ஃபயர் ஏற்பட்டு விட்டது, ஏதோ ஒரு தீப்பற்றல் ஏற்பட்டு விட்டது, இவங்கள் பயந்து போய்விட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர் நினைத்தார். அதுப்போ சொன்னார், மனதில் என்ன உணர்வு வருதோ அதை இயற்கையாக வெளிப்படுத்துங்க, அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று அவர் ஒரு சாந்தமாக சொல்லி அதை முடித்தார். அதுவும் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. உச்சரிப்பு ஒரு தொகுப்பாளரோட வளர்ச்சியில எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துது? என்னை கேட்டால் உச்சரிப்புத்தான் மிக 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 முக்கியமான ஒரு விடயம். சில வேளைகளே பிற மொழி கலப்பிருந்தாலும் நாங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உச்சரிப்பிலே பிழை இருக்குமாக இருந்தால் அதை சகித்து கொள்வதற்கு முடியாது. நாங்கள் உச்சரிப்பு பிழை விட்டு பேசுகின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நாங்கள் அதை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது. பக்கத்தில் இருப்பவர் உச்சரிப்பு பிழை விட்டு பேசுகின்ற பொழுது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கும். சில வேளைகளிலே நீங்கள் அதை அவரிடமே சொல்லுவீர்கள், பக்குவமாக சொல்லுவீர்கள், அவர்களுடைய அன்பின் காரணமாக நீங்கள் சொல்லுவீர்கள். அதே சில வேளைகளில் அவர்கள் சரியான வகையிலே பின்பற்றாவிட்டால் ஒரு நிகழ்ச்சி ஊடகத்தினுடைய கௌரவத்தை பேண வேண்டும் என்பதற்காக தலைமை அதிகாரிகளிடம் நாங்கள் போய் சொல்லுவோம். ஆகவே உச்சரிப்புக்கு மாற்றீடு இல்லை. உச்சரிப்பு கட்டாயம் மிக முக்கியம். அதுவும் தமிழுக்கு உச்சரிப்பு முக்கியம். அதுதான் அழகு. எங்களுக்கென்று ஒரு இலங்கைக்கென்று, அது உலகளாவிய ரீதியில் இலங்கை தமிழுக்கும் இலங்கையுடைய பண்பாட்டுக்கும் பெரிய மதிப்பு இருக்கிறது. அதையே நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய பாணியை நாங்கள் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் இந்தியாவில் போய் நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம். இப்போ நீங்கள் எல்லாம் உங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் தரமான இசை நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்களை எல்லாம் செய்கின்றீர்கள். இந்த இலங்கையில் இருக்கின்ற பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களை அழைத்து, இளைஞர்களை, யுவதிகளை அழைத்து நல்ல இசை நிகழ்ச்சிகள், வெவ்வேறு நிகழ்ச்சிகள் செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் வந்திருக்கின்றது. இவர்களில் யாராவது போய் இந்திய தொலைக்காட்சியில் பங்கு பற்றினால்தான் அவர்களுக்கு ஒரு பிரபலமோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சரி தவறு என்று அதை பற்றி நான் விவாதிக்க வரவில்லை. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படி வரும்பொழுது அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நம்மவர்கள் அடுத்த வீட்டிலும் போய் அடுத்த நாட்டிலும் போய் பிரபல்யம் பெறுகின்றார்கள் என்றால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு பெரிய பெருமிதம். எங்கள் இலங்கையவர் அங்கு கொடி கட்டி பறக்கிறார்கள். எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? மற்றது அங்கே உள்ள துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு தான் அதிக அளவு வாய்ப்பு கொடுப்பார்கள். எனவே இங்கும் நடக்கிறது. இப்போ உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட காலையிலிருந்து இரவு வரை முந்தி போல் இல்லை. முந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், தமிழ் நிகழ்ச்சிகளுடைய நேரம் குறைவு. ஆனால் இப்பொழுது போதிய அளவு நேரம் தரப்படுகின்றன. ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். அதுக்கு காரணம் பக்கத்திலே இந்த செய்மதியூடாக எல்லாம் இங்கே அள்ளுப்பட்டு வருகிறது இல்லை. ஒரு ஆக்கிரமிப்பு நிலையில் வரும்பொழுது இளைஞர், இப்போ உங்களை போன்ற அனுபவம் உள்ளவர்கள், என்னை போல் பழையவர்களுக்கெல்லாம் கூட இதில் சரி தவறுன்னு செய்து சில நிகழ்ச்சிகளை பார்ப்போம், சில நிகழ்ச்சிகளை பார்க்க மாட்டோம். ஆனால் சிறுவர்கள் எது வெளிப்படையாக இப்பொழுது சொல்லுவார்களே அந்த ஃபாஸ்ட் ஃபுட், அது மாதிரி விஷயங்கள் தான் சிறுவர்கள் சாப்பிடுகின்ற, அப்படி சாப்பிடக்கூடாது என்று இப்போ வைத்தியர்கள் எல்லாரும் அறிவுறுத்தல் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. அதுபோல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சில விஷயங்களை அவர்கள் அந்த சந்தைப்படுத்தல் ரீதியாக வெளிக்கவர்ச்சியை மட்டும் கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்ப்பதால் எங்களுடைய பண்பாடு சிதைவடையக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அதை பற்றி நாங்கள் எல்லோரும் கவனிக்க வேண்டும். இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இலங்கையினுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? எங்கள் நாடு கிட்டத்தட்ட ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சார பண்பாட்டை கொண்ட ஒரு நாடு தர்ஷனா.
மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாடு. இந்திய சினிமாவிலே இந்திய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் சில வேளைகளிலே புற மொழி கலப்புகளை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அவர்களுடைய மொழியிலே சில வேளைகளிலே உச்சரிப்பு பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் எங்கள் தொகுப்பாளர்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறாக செயற்படுவதில்லை. ஆனால் இப்பொழுது வருகின்ற 2K ஜெனரேஷன் புதிய சந்ததியினர் அதிகமாக பார்க்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் இந்திய நிகழ்ச்சிகள் தான். அவ்வாறு நான் பேசினால்தான் எங்கள் மக்களுக்கு அது பிடிக்கும், எங்களுக்கு மக்களோடு இணைந்து கொள்ளலாம். நீங்கள் சுத்தமாக தமிழ் பேசுவது போல் பேசினால் அவ்வளோ நன்றாக இருக்காது, கொஞ்சம் அவர்களுடைய மொழிக்கு சென்று பேசுங்களேன் என்று பல சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமான வளர்ச்சியாக நான் பார்க்க மாட்டேன். எங்களுக்கென்று ஒரு சில பண்பாடு இருக்குது. இன்றும் நாங்கள் திரு அப்துல் ஹமீட் அவர்கள் பேசினால் நன்றாக கேட்போம், திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பேசினால் கேட்போம். சுத்த தமிழிலே அழகாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சரியாக சொல்லுவார்கள். அப்படி வளர்ந்த எங்களுக்கு மற்ற மக்களுடைய மொழிக்கு சென்று பேச வேண்டும், அவர்கள் போல் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் நெருடலாக எங்களுக்கு இருக்குது. ஒரு தொகுப்பாளர் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் போது வேற்று மொழி கலப்பு அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறேன், பலரும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு பிற மொழி கலப்பு இல்லாமல் தன்னுடைய மொழியிலே கருத்துக்களை சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த பண்பும் கட்டாயமாக இருக்க வேண்டும். சில நேரங்களே பிற மொழிதான் அதுக்கு தேவை, ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துவதற்கு. அல்லது ஆங்கில மொழியாக இருக்கலாம், அல்லது ஹிந்தியாக இருக்கலாம், சிங்கள மொழியாக இருக்கலாம், சில நேரங்களிலே பிரதேசவாத மொழி வட்டார மொழியாக இருக்கலாம். இதை சொன்னால்தான் சமூகத்துக்கு தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்றால் அதை பயன்படுத்தலாம். ஆனால் அதை தாண்டி நாங்கள் நாகரிகம் என்பது போர்வையிலே சில நேரங்களிலே இந்த புற மொழி கலப்புகளை கொண்டு வரக்கூடாது. சில நேரங்களிலே சில நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் பிரதேச மொழி பயன்பாடுகளை பயன்படுத்துவார்கள். வந்த கைக்கு போன கைக்கு அப்படி பேசுகின்ற பொழுது எல்லாருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பட்சத்துக்கும் ஒவ்வொரு வட்டார மொழி வழக்குகள் இருக்கிறது. நாங்கள் நல்ல தமிழிலே பேச வேண்டும், எல்லோருக்கும் புரியக்கூடிய தமிழிலே பேச வேண்டும். நாங்கள் ஒரு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது மொழியிலே. இந்தியாவை நீங்கள் பார்த்தால் ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாடு, ஊடகம் போட்டி நிறைந்த ஊடகம். சில நேரங்களிலே பிற மொழியிலே இருப்பவர்கள் தான் இன்னொரு மொழி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். ஆகவே பிற மொழி கலப்பு இயல்பாக அவர்களுக்கு வந்துவிடும். அதை தாண்டி ஆங்கில மொழி தான் அவர்களுக்கு இணைப்பு மொழியாகவும் இருக்கும். அதையே நாங்கள் பார்த்து அந்த கவர்ச்சிக்கும் நாங்கள் இருந்து விட்டோமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் பயன்பாட்டிலும் அதுதான் அதிகமாக செல்வாக்கு செலுத்தும். எப்படி ஒரு உச்சரிப்புக்கு நாங்கள் தமிழிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பிற மொழி தேவையில்லாமல் கலப்பதற்கு எதிராகவும் நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும். வட்டார மொழியை சில நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தலாம். குறிப்பாக நாடகங்கள் என்று வந்துவிட்டால், இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த நாடகமாக இருந்தால் அந்த வட்டார மொழியைத்தான் நாங்கள் பேச வேண்டும். மலையக சூழலில் இருக்கின்ற நாடகம் கட்டாயம் மலையக பேச்சு, கொழும்பாக இருந்தால் கொழும்பு. ஆனால் நாங்கள் இலகுபடுத்துகின்றோம் என்று சொல்லி ஒரு இயல்பற்ற தன்மையை கொண்டு வருகின்றோம் என்றால் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். சில வேளைகளிலே இப்பொழுது எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற அந்த மொழி பாவனையை விட இப்போ இந்திய தொலைக்காட்சிகள், தமிழ் என்று வந்துவிட்டால் இந்திய தொலைக்காட்சிகளைத்தானே நாங்கள் எல்லோரும் நிறைய வீட்டுக்குள் வந்து விடுகின்றது, அந்த தொலைக்காட்சிகள் வந்து விடுகின்றன. அப்படி வரும்பொழுது சில பேர் அந்த பாணியை கையாண்டு அவர்கள் பேசுவது போல் பேசுகிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் பேசுகின்ற அந்த தமிழே சுத்தமான தமிழ் என்று சொல்ல முடியாது. மற்றது அவர்கள் கேமராவுக்கு முன்னால் அவர்கள் நடந்து கொள்கின்ற சில விஷயங்கள் கூட, அதையும் கூட நம்முடைய சிலர், எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நல்ல திறமைசாலிகள் இருக்கிறார்கள், சிலர் அதை கடைப்பிடிக்கிறார்கள். அது சில விஷயங்கள் அந்த தரமற்றவையாக இருக்கின்றன. அப்படியான விஷயங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டாம். இப்போ இந்திய தொலைக்காட்சிகளை பார்த்து, இந்திய திரைப்படங்களை பார்த்து நாங்கள் பல விஷயத்தை கற்றிருக்கிறோம். இந்திய திரைப்படங்களை பார்த்து நல்ல கதை அம்சங்கள் உள்ள திரைப்படங்களை பார்த்துருக்கிறோம், நடிக்கிற விஷயங்களை பார்த்துருக்கிறோம். அது மட்டுமல்ல நல்ல இசைப்பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். அப்படியே நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்டு அதை ரசிப்பது என்பது தவறில்லை. ஆனால் அந்த சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்தால் எங்களுடைய சுயம் கெட்டுப்போகாமல் இருக்கும். எங்களுடைய அயல் நாட்டிலிருந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் இப்பொழுது ஒரு சமையல் குறிப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த சமையல் கலையை எங்களுக்கு சொல்லி தருகின்ற அந்த நிபுணர், இதை கட் பண்ணிக்கோங்க, இதை ஃப்ரை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். அப்படி வரும்போது வேற்றுமொழி கலப்பு வருகிறது தானே. அப்படியான நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பாகுது. ஆனால் ஒரு காலத்திலே அது வானொலியாக இருந்தால் என்ன, தொலைக்காட்சியாக இருந்தால் என்ன,
எல்லாமே இப்போ தமிழில் செய்கின்றீர்கள் தமிழில் தான் பேச வேண்டும், சிங்களத்தில் செய்கின்றீர்கள் நல்ல சிங்களத்தில் பேச வேண்டும், அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு சின்ன இன்னும் ஒரு நுட்பமும் இருக்கிறது. சில சொற்கள் சொன்னால் மக்களுக்கு புரியாது என்ற காரணத்தினால் அவர்கள் இப்போ சில ஆங்கில சொற்களை கூட சொல்வார்கள். அது மருத்துவம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், கணினி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறொரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதை சொல்லிவிட்டு முடிந்தால் அதுக்கு தகுந்த விளக்கத்தை தமிழ் மொழியிலும் கொடுத்தால் அந்த இரண்டு மொழிகளுக்கிடையே இருக்கின்ற அந்த ஒருங்கிணைவு, அந்த புரிந்துணர்வை மக்கள் தெரிந்து கொண்டு புதிதாக கற்றுக்கொள்வார்கள். இதை தமிழில் இப்படி சொல்வது தான் ஆங்கிலத்தில் இப்படி சொல்கிறார்களா என்று ஒரு அறிவூட்டல் அதிலே வந்துவிடும். எனவே சில விஷயங்கள் அதை அடிக்கடி உபயோகிக்க வேண்டும் என்றில்லை, சில விஷயங்களை நாங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் முடிந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஒளிபரப்புன்னு வரும்பொழுது தரமுள்ள பார்வையாளர் நினைப்பார் இது நல்ல தமிழில் வருகின்ற ஒரு ஒளிபரப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான். இங்கு மட்டுமில்லை, இப்பொழுது வெளிநாடுகளில் கூட இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கிறார்கள், இந்திய தொலைக்காட்சிகளையும் எங்களுடைய இலங்கை தொலைக்காட்சிகளையும் பார்க்கிறார்கள். அவர்கள் கூட எங்கள் ஊர் தமிழ் வந்தவுடன் ஆசையாக வந்திருந்து பார்க்கிறார்கள். நான் அதை நிறைய இடத்தில் பார்த்திருக்கிறேன். தர்ஷனா, இது போன்ற பல நல்ல விஷயங்களை உரையாடுவதற்கு பொருத்தமான நல்ல கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள். அது மட்டுமல்ல, இப்படியான பல விஷயங்களை இளைய தலைமுறையினரும் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்தினருக்கும் இந்த வேளையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி தர்ஷனா, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு. இறுதியாக முடிக்கின்ற பொழுது ஒரு வாசகம் எனக்கு ஞாபகம் வருகிறது. திரு VN மதியழகன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர். அவரை ஒரு முறை சக்தி டிவியிலே ஊடகத்திலே நேரடியாக ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே அவரோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர் பேசின ஒரு வாசகம் இன்னும் மனசுக்குள்ளே இருக்கிறது. சொன்னார், அந்த காலத்திலே 1980ஆம் ஆண்டு காலகட்டத்திலே நாங்கள் தமிழை பிழையாக பேசினால், உச்சரிப்பு பிழைத்தால் அல்லது பொருள் பிழை வந்தால் பாராளுமன்றத்திலே அது பேசப்படும் என்று அவர் சொன்னார். அதே நேரத்திலே அந்த காலத்தில் இருந்த ரசிகர்களும் ஒரு தமிழை முக்கியத்துவப்படுத்தி, கருத்தை முக்கியத்துவப்படுத்தி கேட்கின்ற ரசிகர்களாக மட்டுமே அவர்கள் இருந்தார்கள். அழைப்பை ஏற்படுத்தி பேசிவிட வேண்டும் என்ற ரசிகர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அறிவார்ந்த ரசிகர்களாக, நேயர்களாக அவர்களும் இருந்தார்கள். நாங்களும் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டோம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் இல்லை என்பது இந்த தொகுப்பாளர்களுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு பின்னடைவான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லா தொகுப்பாளர்களும் ஒரு மிக கஷ்டமான பின்னணியிலிருந்தான் வருகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல் வருமானம் அதிகமாக இருக்காது. ஆனால் மனம் விரும்பி சமூகத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விடயத்தை சொல்லுகின்ற அடிப்படையிலே அதை நீங்கள் சரியான வகையிலே கொண்டு சென்றால் இந்த தொகுப்பாளர்கள் மூலமாக சமூகம் பயன்பெறும். நன்றி, வணக்கம் தர்ஷனா. இன்றைய தினம் நாங்கள் கலையாத்ரா நிகழ்ச்சியில் தொகுப்பாளர்களோடு பேசியிருந்தோம். வேறுபட்ட காலத்தில் தொகுப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கவங்க, இவங்களுக்கு இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தலைமுறை கடந்து ஒரு தொழில் வரும் பொழுது அந்த தொழிலையும் மாற்றம் இருக்கும், அந்த தலைமுறையிலையும் மாற்றம் இருக்கும். அதனால் இந்த மாற்றங்கள் இரண்டு விதமாக இருக்கும்போது அந்த தொழிலினுடைய தன்மை அதே போல தான் இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஆகவே அது ஆரோக்கியமானதா இல்லையா அப்படின்றது தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமுமே இந்த கலையாத்ரா நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைய தினம் நாங்கள் இந்த தொகுப்பாளர்களை சார்ந்து அவர்களுடைய தன்மை பற்றி ஆராய்ந்திருந்தோம். இதுவும் ஒரு கலைப்பயணமாக அமைந்திருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கலைப்பயணத்தில் உங்கள் எல்லாரையுமே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.